பட்டோலிகள் எல்லாம் வலது கரத்தில் கொடுக்கப்பட்டவர்களும் இடது கரத்தில் கொடுக்கப்பட்டவர்களும் பின்புறமாக வாங்கப்பட்டவர்கள் எல்லாம் நிற்பார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அடியார்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்காக வேண்டி அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்வான். எந்த மனிதர்களையும் கேள்விகள் கேட்கப்படாமல் யாரும் எந்த இடத்தை விட்டும் நகர முடியாது. எல்லோரிடத்திலும் அல்லாஹ் கேள்விகள் கேட்பான், யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அந்த அடிப்படையில் 3 பிரிவினர்களாக கேள்விகள் கேட்கப்படக்கூடியவர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்பதை பெருமக்களான சாலிஹீன்கள் நமக்கு கிதாபில் கோடிட்டு காட்டுகிறார்கள். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹு அல்லாஹ் யௌமல் கியாமா. கியாமத் நாளையில் அல்லாஹ்வோடு அல்லாஹ் அடியாரிடத்தில் பேசுவான். லைஸ பைனல்லாஹி வ பைனஹு துர்ஜமான். அல்லாஹ் அடியார்கிட்ட பேசும்போது எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன மொழியில் பேசுவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அருமையானவர்களே. ரப்பு அடியார்கிட்ட கேட்பான், உலகத்தில் எத்தனை மொழிகளில் பேசினார்கள், என்னென்ன மொழிகளில் மக்கள் உரையாடினார்கள், என்னென்ன மொழிகளை எல்லாம் மக்களுடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடியார்களிடத்தில் கேள்வி கேட்கும் முகமாக அவன் பேசுவான், அடியாரிடத்தில் கேள்விகள் கேட்பான். என்ன மொழியில பேசுறான்ங்கிறது தெரியாது, ஆனால் அவன் கேட்கிற கேள்விக்கு நாம பதில் சொல்லணும். அவன் நமக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா என்ன கேள்வி தெரியுமா? உலகத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய், உலகத்தில் வாழ்க்கையை தந்தேன், எப்படியெல்லாம் வாழ்ந்தாய், எப்படியெல்லாம் நடந்து கொண்டாய் என்பது பற்றி உண்டான கேள்வி. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ பைனல்லாஹி வ பைனஹு துர்ஜமான். எந்த இதுவும் இருக்காது, யாரும் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தண்டையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், எல்லாத்திலையும் கேட்பான். இந்த கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய விஷயங்களை 3 பிரிவா பிரிப்பாங்க. ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. வலது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கேள்வி கணக்கு லேசாக இருக்கும். அப்போ கேள்விகளுக்கு லேசாக கேட்கப்படக்கூடியவர்கள், ஷதீத் கடுமையான முறையில் கேட்கப்படக்கூடியவர்கள். இன்னொன்று கூட்டத்தினர்கள் நூக்கிஷ், அதாவது துருவி அல்லாஹ் கேட்பானா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. அல்லாம இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செய்றாங்க, மன் நூக்கிஷல் ஹிஸாப உஸிப. எவரிடத்தில் துருவி கேட்கப்படுகிறதோ அவர் வேதனைக்குள்ளாக்கப்படுவார், மாட்டிக்கொண்டார் என்று சொல்வது போன்று இருக்கும். அதாவது துருவி கேட்டீங்களே, அல்லாஹு அக்பர். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா லேசா கேட்பான், லேசா கேட்டு அனுப்பிடுவான். சில நேரத்தில் சில ஆட்கள் துருவி கேட்பானா. அந்த நேரத்தில் ரப்புக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்பான். அந்த 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுதான் லேசாக கேட்கப்படக்கூடியவர்கள், அதுபோன்று கடுமையாக கேட்கப்படக்கூடியவர்கள், அதுபோன்று துருவி கேட்கப்படக்கூடியவர்கள். லேசாக கேட்கப்படக்கூடியவர்கள் அத்துக்கையா தக்வாவுடைய இருக்க அல்லாஹ் லேசா கேட்பான். குஃபார்களுக்கு கடுமையாக கேட்பான். உலகத்தில் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவி கேட்பான். இவர்கள் பாவிகள், அல்லாஹ் துருவி கேட்பான். அதில் அந்த விஷயத்தை எழுதிட்டு அந்த கிதாப் ஆசிரியர் எழுதுறாங்க, இவர்கள் ஈடேற்றம் பெற்று விடுவார்கள். அவன் கருணையானவா. அவன் லேசா கேட்கப்படக்கூடியவர்கள் அத்துக்கையா, கடுமையாக கேட்கப்படுபவர்கள் குஃபார், துருவி கேட்கப்படுபவர்கள் ருசாத், அதாவது பாவிகள். இப்படி 3 பிரிவினர்களாக பிரிக்கப்பட்டு அல்லாவின் கேள்விகளுக்கு அங்கே தொடரப்படும் என்பதை சொல்லித் தருகிறார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நாளைய கியாமத் நாளையில எந்த மனிதனையும் கேள்வி கேட்கப்படாமல் விடமாட்டான். எந்த அடியானும் கேள்வி கேட்கப்படாமல் அடியெடுத்து வைக்க முடியாது. அதிலும் குறிப்பாக 4 கேள்விகள் என்று சொல்வார்கள்.
அன் உமரிஹி ஃபீமா அஃப்னாஹ் வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹ். உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய், உன் வாலிபத்தை எப்படி வீணாக்கினாய், நீ எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவு செய்தாய், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீ என்ன கற்று, எதை கற்று, எப்படி அமல் செய்தாய். இந்த 4 கேள்விகளும் கேட்கப்படாமல் எந்த அடியானும் அடியெடுத்து வைக்க முடியாது. எனவே வாலிபத்தையும் வாழ்நாளையும் கற்றதை கொண்டு அமல் செய்வதற்கும் ஹலாலான முறையில் சம்பாதித்து செலவு செய்வதற்கும் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மறுமையில் கேள்வி கணக்கு லேசாக்கப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, இன்னும் சொல்ல போனால் கேள்விகளுக்கே இல்லாமல் சில பேர்கள் சுவனம் செல்வார்கள் என்பதையும் கூட நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய கூட்டத்தில் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.